சரி சரி சரிங்க. நேற்று போய் ஸ்கேன் பண்ணி பார்த்து ஏற்கனவே ஆக்சுவலாக வந்துங்கன்னா நாங்கள் ஏற்கனவே இந்த டேப்லெட் போட்டிருக்கீங்க. ஆனால் லாஸ்ட்டு மார்ச்சில் வந்து ஒரு டேப்லெட் போட்டேங்கண்ணா. அந்த அண்ணா வந்து எம்முன்னு ஆரம்பிக்கும், ஏதோ ஒரு 5 டேஸ் கூட முழுங்குற மாதிரி மாத்திரை இருக்கு இல்லைங்கண்ணா. 5 டேஸுக்குங்களா? ஆமாம் ஆமாங்கண்ணா, 5 மாத்திரை இருக்கும்ல. அதாவது 5 மாத்திரை. ஃபர்ஸ்ட் நாள் 1, ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் காலையில 2, மதியானம் 2 அப்படிதான் போடுவீங்க? ஆமாம் ஆமாங்கண்ணா, அந்த மாத்திரை கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அது முழுங்கினேன். ஆ மார்ச்சில் வந்து எனக்கு பாசிட்டிவ் காட்டவும் நான் அதை முழுங்கினேங்கண்ணா. ஆ ஆனால் வந்து எனக்கு என்னென்னா ப்ளீடிங் போச்சு நல்லாவே. ஒரு 10 டேஸ் பக்கமாகவே ப்ளீடிங் போச்சு, நல்லா கட்டி கட்டியாகவே போயிடுச்சு. போயிடுச்சு. சரி அப்புறம் சரிங்க. நான் வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூ தான் குடித்தேன். வாழைப்பூ ஆ குடித்தா அந்த ஆ துவர்ப்பு சுவைக்கு நின்றுடும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு 10 டேஸ் ஆயிடுச்சுன்னு குடித்தேன். ஸ்டாப் ஆ ஆயிடுச்சு. ஆ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி சரி சரி. இந்த மந்த் ஆக்சுவலாக வந்து 10ஆம் தேதி ஆக வேண்டியதுங்கண்ணா. ஆ ஆ. பத் ஆகல. 10ஆம் தேதி ஆகலைங்கிறப்ப மறுபடியும் நம்ம செல்ஃப் கிட் இருக்கு இல்லைங்கண்ணா, அது போட்டு பார்த்தோம். ஆ ஆ பாசிட்டிவ்னு காட்டுச்சு. போன மாதம் வந்துடுச்சு, ஆ ஆனால் ஆ இந்த மாதம் எப்படி பாசிட்டிவ்னு காட்டுது அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு நேற்று போய் இங்கே ஆ பக்கத்தில் இங்கேயே டாக்டர்கிட்ட போய் கிளினிக்கில் செக் பண்ணப்போ டாக்டர் வந்துட்டு ஏதோ ஒரு ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. 95 ஆ ஆ ஆல்மோஸ்ட் 1 மந்த் அப்படின்னா 10,000 தான் இருக்கணும். ஆ ஆ ஆனால் வந்து உங்களுக்கு 95,000 இருக்குது, என்னன்னு வந்து அல்ட்ராசவுண்ட் ஆ. பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி சரிங்க. ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்படி சொல்லவும் நாங்கள் வந்துட்டு சரி அல்ட்ராசவுண்ட் பார்த்தரலான்னு பார்த்தா அதில் வந்து 2 மந்த்ஸ் காட்டுச்சிங்கண்ணா. ஆக்சுவலாக நம்ம 2 மாத்திரை மந்த் முழுங்கி போகலை. போகல தலையில. அதாவது வந்திருக்கு. நான் இதை ஃபுல்லாக கிளியர் ஆகல இருக்கும். கிளியர் ஆகலை, கரு வெளியில் வரல. ஆமாங்க. அப்படி வரல வரல. இங்கே வந்து மாத்திரை முழுங்கணும்னு சொல்ல முடியாதனால நாங்கள், ஆனால் பீரியட்ஸ் ஆயிடுச்சு ஆனால் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க வந்துட்டு கரு வெளியில் வரல, கரு வந்து பீரியட்ஸ் ஆ வந்து அது நார்மல் ப்ரெக்னென்சி ப்ளீடிங் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆ ஆ ஆ. இப்போ அதுதான் வந்து இப்போ வந்து ஃப்ரெண்டு ஒருத்திங்க வராங்க சேந்தமங்கலம் நாமக்கல்லேருந்து. சரி சரி சரிங்க. அவங்ககிட்ட ஏதாவது இல்ல இதுக்கு 3 மந்த் ஆனனால டேப்லெட் போட முடியாது, போடக்கூடாது. சரிங்கண்ணா. ஏன்னா அது உருவமே வந்திருக்கும். சரிங்கண்ணா. கிளியர் ஆகலைன்னா அது வந்துட்டு நம்ம டாக்டர்ஸ் லேடி டாக்டர் பார்த்துட்டு இது பண்றதா பெட்டர், நல்லது. அப்படிங்களாங்கண்ணா. ஆமாங்க. ஏன்னா அது 3 மந்த் ஆயிடுச்சு. இப்போ அதாவது வந்துட்டு டேப்லெட்ல வந்துட்டு வெளியில வராது. சரிங்க. நம்மளுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ஓகேங்கண்ணா. அபார்ஷன் தான் பண்ணியே ஆகணும். ஓகேங்கண்ணா. ஒரு டிஜி டாக்டர் தான் நீங்க பார்த்துட்டு அங்க இது இருக்கும்போது இது பண்ண மாட்டாங்க இல்லையா? ஆமாம் ஆமாங்கண்ணா, இங்கே பண்ண மாட்டாங்க. நீங்க இங்க இந்தியா வந்தீங்கன்னா அது பெட்டர். வந்து டிஜி டாக்டர் பார்த்து உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ தான் பெட்டர். நாமக்கல், இப்போ இதுக்கு மேல திருச்செங்கோடு அப்படின்னா எந்த மாதிரி இப்போ வந்து இது பண்ணுவாங்களா? நம்ம ஊரில் அது பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தானே ரூல்ஸ் இருக்குது. ஆமா. ரூல்ஸ் இருக்கு. நிறைய ஃபார்மாலிட்டி இது இருக்கு. இப்போ உங்களுக்கு குழந்தை எத்தனை இருக்கு? 2 குழந்தைங்கண்ணா. ஒன்று 11 வயசு 12 வயசுங்கண்ணா, இன்னொரு பாப்பாவுக்கு வந்து 12 8 வயசு, 8 வயசுங்கண்ணா. 8 வயசு. சரி சரி. அது இல்ல ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஓடிபி நம்பர் கேட்பாங்க. அது நம்ம கவர்மெண்ட் இதுக்கு போனாவே அதை கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டா இது பண்ணிக்குவாங்க. அலோவ் பண்ணுவாங்க. அலோவ் பண்ணுவாங்க. 2 குழந்தை இருக்கனால அலோவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிங்களாங்கண்ணா. சரிங்கண்ணா. என்னன்னா அது கூடயே ஃபேமிலி பிளானிங் பண்ணுங்கம்பாங்க. அதுதான் சொல்லுவாங்க. அப்படியா? ஓகே ஓகேங்கண்ணா. அதுதான் சொல்லுவாங்க. கிளியர் பண்ணிட்டு கையோட ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டுவாங்க. அதுதான் சொல்ல வருவாங்க. சரிங்கண்ணா. மற்றபடி யாராவது தெரிஞ்ச டாக்டர் இருந்தாருன்னா ஒன்றும் பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச டாக்டர் இது மாதிரி ஏதாவது இருக்கிறாங்களா இப்போ வந்தால் டக்குன்னு இது பண்ணுற மாதிரி? இப்போ எங்க பாப்பா குழந்தைங்க பிறந்தாங்க. அங்கேயே இருந்தீங்களா? அங்கே தாங்கண்ணா, திருச்செங்கோட்டில் ஜெயா ஹாஸ்பிட்டலுங்கண்ணா, மணிமேகலை. ஜெயா ஹாஸ்பிட்டல் அந்த அம்மா. ஓகே, அந்த அம்மா பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் இதெல்லாமே கேட்கும். அந்த இது கொடுங்க, இந்த ஃபார்மாலிட்டி அது இதுக்கும் ஆ ஃபார்மாலிட்டிஸ் அது இதுன்னு சொல்லும். அப்படிங்களா? ஆமாம். வேற ஒன்றும் இல்லைன்னா ஓடிபி கேட்பாங்க, நம்பர் கேட்பாங்க. ஆனால் அதை வாங்கிட்டு ஜிஹெச்சில் ஒன்று வாங்கி கொடுத்தோம்னா அதை உடனே இது பண்ணிடுவாங்க. வேற ஒன்றும் இதெல்லாம் பண்ணாது. சரி சரிங்கண்ணா. என்ன வாங்க பேசிக்கலாம். அந்த மாட்டத்துக்கு எனக்கு சப்போஸ் இப்போ வந்தோம் அப்படின்னா வந்து